இன்று நமது நாட்டின் 77வது குடியரசு தினத்தை நாம் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நன்னாளில் 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்தாலும் நமக்கு ஒரு சட்ட விதிமுறை தேவைப்பட்டது. அண்ணல் P.R. அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் இந்த நாளில் நடைமுறைக்கு வந்த இந்த நாளையே நாம் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி என்று பொருள். சாதாரண குடிமகனும் இந்த நாட்டின் உயரிய பதவியை அடைய முடியும் என்பதற்காக தான் இந்த குடியரசு தின நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதே இந்த நாளின் சிறப்பு. இன்று இந்தியா தொழில்நுட்பம், கல்வி, விண்வெளி மற்றும் அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகின்றது. இந்த வளர்ச்சியை நாம் தக்க வைக்க வேண்டியது நமது இளைஞர்களாகிய நமது பொறுப்பு. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலத்தில் நல்ல சட்ட படிப்புகளையும் நல்ல பெரிய பெரிய படிப்புகளையும் படிப்பு, உள்ளாட்சித்துறை, ஊடகத்துறை, சட்டமன்ற, பாராளுமன்றம் வரை நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் உங்களை நான் கேட்டுக்கொண்டு, நமது நாட்டின் சட்டங்களை மதிப்பதும், வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதும், தூய்மையை பேணுவதும் நம் நாட்டில் நாம் செய்யும் மிகப்பெரிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் கூறியிருப்போம். இந்த நாளில் நமக்காக உயிர் நீத்த தியாகிகளையும் எல்லைகளில் நம்மை காக்கும் ராணுவ வீரர்களை போற்றுவோம் என்று கூறி குடியரசு தின விழாவை இப்பொழுது தூக்குகிறோம். முதலாவதாக கிராத் ஊதுகிறார் மாவட்ட IPP செயலாளர் தமிமுல் அன்சாரி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அனைவருமே பாஜக சகோதரர்கள் அனைவரும் கொடியேற்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இந்திய தேசத்தின் தேசிய கொடியை நமது நீடுண்ணை வாசல் மூத்த முன்னோடிகளின் ஒருவரான எங்களின் பாசமிகு தந்தை ஜின்னாத்தோடு சீனா முகமது அலி ஜின்னா அவர்கள்